எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இன்னைக்கு வராகியோட அனுகிரகத்தில் அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்ச ப்ரேயர்ஸ் எல்லாம் அம்பாள் பாதத்தில் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுது. ஐ திங்க் April 19th தான் லாஸ்ட்டாக பண்ணோம். ஸோ April 19th அப்புறமா யாரெல்லாம் எனக்கு ப்ரேயர் அனுப்பிச்சிங்களோ உங்கள் எல்லார் ப்ரேயரும் என்கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் எனக்கு ப்ரேயர் அனுப்பவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பிரார்த்தனையில் நீங்கள் என் கூட சேர்ந்து அம்பாளோட அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரே பண்ணும்போது நீங்களும் கூட சேர்ந்து உங்களோட பிரார்த்தனையை அம்பாளோட பாதத்தில் மானசீகமாக வைக்கும் பொழுது அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கான அனுகிரகத்தை கொடுப்பாள் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. விருப்பம் இருந்தால் இணைந்து உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் எனக்கு அது மூலமாக அனுப்பலாம். அதே போல் இந்த மாதிரி நல்ல நல்ல வராகி பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வராகி வழிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான இந்த வராகியானவள் வரங்களை அள்ளி தரக்கூடியவள், எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவள், நம்மளை உள்ளுக்குள்ள அமர்ந்து நம்மளை செதுக்கக்கூடியவள். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி புடம் போட்ட தங்கமாக நம்மை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவள் வராகி. வராகியோட ஆற்றலை வார்த்தைகளால் சொல்லி மாளவே முடியாது. அப்படிப்பட்ட பராக்கிரமங்கள் கொண்ட வராகியானவள் நம்ம அவகிட்ட ரொம்ப மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சு அவ காலடியை பற்றி கொள்ளும் பொழுது கருணையே உருவாக மனம் இறங்கி நமக்காக எதையுமே செய்யக்கூடியவள். அதனால அம்பாள் கிட்ட எப்பயுமே சரணாகதி செய்ய வேண்டும். நம்பிக்கை, பொறுமை ரெண்டுமே முக்கியம். நம்பிக்கை நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுதும் அந்த நம்பிக்கை மட்டுமே நம்மை கொண்டு செல்லும். எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான அந்த நேர அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு கஷ்டம் ரொம்ப இருக்குங்கிறதுனால அவசரப்படக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் என்பதில் எனக்கு ஐயமே கிடையாது. இன்னைக்கு ஊறப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்குது, அதனால கடகடன் நம்ம பிரார்த்தனைக்குள்ள போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்பாளை ஆவாகனம் செய்து அம்பாளோட மூலமந்திரம் ஒரு தடவை சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரார்த்தனைகள்லாம் பண்ணிக்கலாம் அம்பாள்கிட்ட. இப்படி நான் பேப்பரில் பிரார்த்தனைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் இந்த வாட்ஸ்அப் ஃபார்ம் மூலமாக நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாம் இந்த பேப்பரில் இருக்குது. அம்பாள் பாதத்தில் அதை வச்சுடுவேன். அதுக்கப்புறமா இதே சுவாமி ரூமில் தான் இருக்கும். நான் வராகிட்ட பிரார்த்தனை ஒரு தடவை வச்சா அவள் கண்டிப்பாக எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பா. நம்ம திருப்பி அவகிட்ட ஒரே பிரார்த்தனையே வைக்கக்கூடாது. அதனால தயவுசெய்து அனுப்பிச்ச பிரார்த்தனையை திருப்பி அனுப்பாதீங்க. அம்பாளோட தியான ஸ்லோகம் சொல்ல போகிறோம். தியான ஸ்லோகம்னா என்னன்னா, அம்பாளோட ரூபத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவளது மந்திரத்தை சொல்லும் பொழுது அம்பாள் அங்கேயே சாட்சாத் உட்காந்துருக்காங்கிறது நம்பிக்கை. அதனால எல்லாரும் அம்பாளோட இந்த திருவுருவத்தை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா தியான ஸ்லோகம் சொல்லலாம். வந்தே வாராக வக்த்ராம் வரமணி மகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் हाराक्रैवेय तुङ्गत्तनवननमितां पीतकौशेयवस्त्रां देवीं दक्षोद्वहस्ते मुसलमदवरं लाङ्गलं वा कपालं वामाभ्यां धारयन्तीं कुवलयकलितां श्यामलां सुप्रसन्नाम् ओम ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताळि वार्ताळि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अंदे अंदिनि नमः रुंदे रुंदिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तंभे स्तंभिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धचक्षुर् मोहगदिजिह्वा स्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टः टः टः
अस्त्राय फट्। ॐ ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताळि वार्ताळि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अंदे अंदिनि नमः रुंदे रुंदिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तंभे स्तंभिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धचक्षुर्मुखगतिजिह्वास्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टः 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 हुं अस्त्राय फट्। ॐ ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताळि वार्ताळि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अंदे अंदिनि नमः रुंदे रुंदिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तंभे स्तंभिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धचक्षुर्मुखगतिजिह्वास्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टः 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 हुं अस्त्राय फट्। ॐ ॐ वराहि जय जय वराहि जय जय वराहि। ॐ ॐ वराहि अन्नै போற்றி அருளே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி। ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் ஓம் வராகி ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் ஓம் வராகி। ஓகே, இப்போ ஒரு பிரார்த்தனையாக படிக்கலாம். 51 வரைக்கும் லாஸ்ட் வீக் படிச்சிருந்தோம். நம்ம லாஸ்ட் டைம் படித்த போது இப்போ 52லேருந்து எனக்கு இப்போ பிரார்த்தனைகள்லாம் படிக்கிறேன். நிர்மலா அப்படிங்கிறவங்க நல்ல வேலை அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும்னா நம்ம அம்பாள் கிட்ட சொல்ல வேண்டியது ஓம் இஷ்டார்த்ததாயின்யை நமக, ஓம் வரரூபிண்யை நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. மீனா அப்படிங்கிறவங்க அவங்க விரும்பக்கூடிய ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரமா, அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு நடக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்மா. ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வரரூபிண்யை நமக, ஓம் இஷ்டார்த்ததாயின்யை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது கோவிந்தராஜான்னு இவர் வந்து இவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவையில்லாத அனாவசியமான பொய் வழக்கை சந்தித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன உளைச்சல், பண செலவு எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை வேண்டும்னு கேட்டிருக்காரு. தாயே வராகி. ஓம் பக்த உபத்ரவ நாசின்யை நமக, ஓம் சத்ரு நாசின்யை நமக, ஓம் சத்ருணாம் வாக் ஸ்தம்பனகரியை நமக, ஓம் வாராகியை நமக. அதே போல கோவிந்தராஜாக்கு நாளை பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே கோவிந்தராஜா. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ் தேகேந்திரிய பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு சதம் ஜீவ சுகீ பவ கோவிந்தராஜா. 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அம்பாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
விக்ரம் ஹரி இவர்களுக்காக இவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வேலை நிரந்தரமாக இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்ரம் ஹரிக்கு நல்லபடியான வேலை கிடைக்க வேண்டும். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது பழனி அம்மாள் தன் மகனுக்கு நல்ல வேலை அமைய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது சுகவனம் அப்படிங்கிறவங்க அவரது நல்ல ஆரோக்கியம், அப்புறமா வேலை மாத்துறாரு போல இருக்கு, நல்லபடியாக அந்த மாறுற வேலை நல்லபடியாக நிலைத்திருக்க வேண்டும், நல்ல பணவரவு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுகவனத்துக்கான பிரார்த்தனை வைப்போம் அம்பாட்ட. ஓம் வரரூபிணி நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது இவங்க பேர் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவரது கணவர் மது அருந்துதலை விட வேண்டும், உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடணும்னா அம்பாலோட உக்ர ரூபத்தை நம்ம கூப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓம் குரோட்டான நாயை நமக, ஓம் குரோதின்யை நமக, ஓம் கோலமுக்கியை நமக, ஓம் வராக முக்கியை நமக, ஓம் வாராகியை நமக. அம்பாள்கிட்ட நல்லபடியாக இவரது கணவர் மனம் திருந்தி இந்த மது பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு வேண்டிக்கலாம். அடுத்தது கோவிந்தராஜ், இவர் வந்து மனைவிக்கு அரசு பேராசிரியை பணி வேண்டும், கடன் தீர வேண்டும், சொத்து பிரச்சனை தீர வேண்டும். 3-4 பிரார்த்தனையை ஒன்றா போட்டு விட்டுருக்காரு. எனிவேஸ், ஸோ ஓம் பக்தானம் அபய பிரதாயை நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வாராகியை நமக. வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து உடல் உபாதை இருக்கு இவருக்கு, தலை சுற்றல், நரம்பு அடைப்பு, பலவீனம் குணமாக வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகியை நமக. இவங்க வந்து கோபிலக்ஷ்மிங்கிறவங்க சொந்தமாக வராகி இல்லம் கட்ட துணை இருந்து கட்டி கொடுக்க வேண்டும்னு அம்பாளை கேட்டிருக்காங்க. வராகி இல்லம்னா இது இவங்க வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக இவர்களுக்கு சொந்த வீடு, அதாவது அம்பாள் வந்து நிலத்துக்கு சொந்தமானவள் இல்லையா, பூமாதேவி. ஸோ அந்த பூமி தாய் நிச்சயமாக நல்லபடியாக அருள் புரிந்து இந்த வராகி இல்லம் நல்லபடியாக வர வேண்டும்னு அம்பாள்கிட்ட வேண்டிப்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது காயத்ரி, மன அமைதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காயத்ரிக்காக மன அமைதி கேட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் ஈஸ்வரி நமக, ஓம் வாராகி நமக. அடுத்தது சித்ரா, குடும்ப கஷ்டம் இருக்கு, மகளை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், கணவர் குடிப்பதை நிற்பாட்டணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் வர ரூபிணியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது லக்ஷ்மி, குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, உடம்பு பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஸோ பொதுப்படையாக பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அம்பாளோட அபயக்கரம் இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது இவங்களோட சிஸ்டர் லக்ஷ்மிகா ப்ரே பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்க கணவர் அது தகாத உறவுகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ லக்ஷ்மிக்கான பிரார்த்தனை இது. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக,
ஓம் ஈஸ்வரியை நமக. ஓம் குரோதானனாயை நமக. ஓம் குரோதின்யை நமக. ஓம் வாராகியை நமக. ஓகே, பவித்ரா அண்ணாமலைக்கு ஊருப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வாங்காத கடனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பிரச்சனை, கணவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. ஓம் சத்ரு நாசின்யை நமக. ஓம் பைரவி பிரியாயை நமக. ஓம் வாராகியை நமக. நிர்மலா அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், பணம் வாங்கிக்கிட்டு திருப்பி தராமல் இருக்கிறவங்க தரணும் நல்லபடியான்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் வரரூபிணியை நமக. ஓம் வாராகியை நமக. ஓம் பைரவி பிரியாயை நமக. ஓம் வாராகி நமக. அடுத்தது பேர் சொல்லாமல் இவங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. உறவுகளால் பெரிய பிரச்சனைகள். ஸோ அந்த துன்பப்படுத்தக்கூடிய அந்த உறவுகள் இவங்க கிட்ட வராமல் இருக்கணுங்கிறது தான் இவங்களோட வேண்டுதல். அப்படியே ஆகட்டும் என்று வராகிட்டு நம்ம பேசுவோம். இப்போ மாதாயே வராகி, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த சிஸ்டரை நீ காப்பாற்று. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. ஓம் சத்ரு நாசின்யை நமக. ஓம் சத்ருநாம் வாக் ஸ்தம்பனகரியை நமக. ஓம் குரோடானனாயை நமக. ஓம் குரோதின்யை நமக. ஓம் வாராகியை நமக. அடுத்தது ராசதுரை பகிந்தன் அப்படிங்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடன் பிரச்சனைங்கிறது கர்ம வினையால் வரக்கூடியது. அதனால அம்பாளோட பைரவி ரூபமாக கூப்பிடலாம். ஓம் பைரவி பிரியாயை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. ஓம் சத்ரு நாசின்யை நமக. ஓம் வாராகியை நமக. லக்ஷ்மணன், பல வருடங்களாக எனது வாழ்க்கை முடங்கிவிட்டது, செய்வினை கோளாறு போல் இருக்கிறது அப்படிங்கிறாரு. உடல் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, இழந்த வாழ்க்கையை மீட்டுக் கொடுங்கள்னு அம்பாள்கிட்ட கேட்டிருக்காரு. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. ஓம் சத்ரு நாசின்யை நமக. ஓம் சத்ருநாம் வாக் ஸ்தம்பனகரே நமக. ஓம் குரோடானனாயை நமக. ஓம் குரோதின்யை நமக. ஓம் வாராகியை நமக. சுஜாதாங்கிறவங்க 2 பிரார்த்தனை வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லை, டயபெட்டிஸில் ரொம்ப கஷ்டப்பட்டதாக இருக்கா, வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வரரூபிணி நமக. ஓம் இஷ்டார்த்த தாயின்யை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வாராகியை நமக. இன்னொன்றும் சுஜாதா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாடும் வீடும் வளம் பெற வேண்டும், நல்லவர் கையில் ஆட்சி இருக்கணும்னு. எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும் அம்பாள் வேண்டி போனோம்ப. ஓம் மகாசேனாயை நமக. ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும் தாயை, பார்த்துக்கோ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இவங்க பிரார்த்தனை எழுதலை. இது ஆனந்தன் பிரீத்தி சித்தேஷ் மோக்ஷித் அப்படிங்கிற ஃபேமிலியிலேருந்து இவங்களுக்கு தடங்கள் மேலே தடங்கள் வருது, இந்த தடங்கள்லேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு கேட்டிருக்காங்க அம்பாள் கிட்ட. அதுக்கான பிரார்த்தனை நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி தடங்கல்கள் வரும்பொழுது ஏதோ கர்ம வினைகளாக இருக்கக்கூடுங்கிறதுனால அம்பாளை பைரவி ரூபமாக கூட வேண்டும். ஓம் பைரவி பிரியாயை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வரரூபிணியை நமக. ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. ஓம் வாராகியை நமக. அம்பாள் தான் இந்த வார பிரார்த்தனை எல்லாம் முடிச்சாச்சு. அம்பாள் காலத்தில் வச்சிடலாம். ஓம் ஐங்கிலவன் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராஹி வராஹி அந்தே தின்ம பிருந்தே தின்ம ஜம்பே ஜம்பின்ம மோகே மோகின்ம ஸ்தம்பே ஸ்தம்பே நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷு மகவதி ஜப்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஓம் அஸ்திராய படு ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் வராகி அன்னை போற்றியோளே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி ஓம் வராகி ஜெய் வராகி. இந்த காணொலி பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையை அம்பாளோட பாதத்தில் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை பண்ணணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். அதன் மூலமாக உங்கள் பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் அனுப்பலாம். நம்ம போடுற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஹைப் பண்ணலாம்.
அப்படி இருக்கும் பொழுது மற்ற எத்தனையோ நல்ல அன்பர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவியாக இருப்பீர்கள். வராகியின் அனுகிரகம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று இன்னுமே நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு காணொளியில் கூடிய விரைவில் சந்திப்போம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.